எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, தட்சிணாயனம், பிரபவ ஆண்டு ஆடி மாதம் 17ஆம் நாள், தேய்பிறை, சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி சதுர்த்தி. இன்றைய யோகம் அதிகண்ட நாம யோகம். இன்றைய கரணம் 10:22 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். இன்றைய நட்சத்திரம் போராட்டாதி, சந்திராஷ்ட நட்சத்திரம் ஆயில்யம். கடகராசிக்கு முழுமையான சந்தர்ப்பம் நடந்துகிட்டே இருக்கு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்த்தோம். நாளை ஆடி 18 ஆடி பெருக்கு. காவிரியில் நீராடி பூஜை செய்து தம்பதியர்கள் ஒற்றுமை பெருகுன்ற நாள். ஆடி பெருக்குன்னா அப்படியே உள்ளங்கள் பெருகி வருகிற நாள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு, பவானி, இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீராட படித்துறைகள்ல பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபுல்லாகவே இருப்பாங்க. காவேரி நீராடணும் ஆடி 18 அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த மாவட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்க்குள்ள அரிசி சீனிலாம் போட்டு வெள்ளம்லாம் போட்டு அது தேங்காய் அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத பண்டிகை பெற்ற நாள் நாளை நடைபெறுகிறது. எல்லாரும் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கலந்துக்கிறதுலாம் இருந்தால் தான் அது அடுத்தடுத்த விஷயங்கள் பாரம்பரியம் இதெல்லாம் அப்பப்போ கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்துங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு நிம்மதி பெருமுயற்சி கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. எப்படின்னா, நீங்க நிறைய முயற்சிகள் செய்தோம், இன்றைய நாள்ல முயற்சியே இல்லாம ஜெயிக்கிற அமைப்பு இருக்கு. முயற்சியே இல்லாம இன்னைக்கு செஞ்சோம்ப்பா, நிம்மதிப்பா, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு சீக்கிரமா அப்படின்ற ஒரு மன நிம்மதி ஆறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நாள்ல இருக்கிறது. சிறப்பான ஒரு நாள் மேஷத்திற்கு. ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாயின் துணை கொண்டு அனைத்து செய்கின்ற எல்லா வேலையிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்கி போய் இருந்தது, ஒரு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற நிலைமை இல்லாம உங்களை ஒரே ஸ்பீடா கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் ஒரு பிளஸ். இப்போ ராசி அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். இப்போ 4ல் இருந்தாரு, கேதுவோடு இருந்தார், கொஞ்சம் பணத்தட்டுப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிளஸ் ஆயிடுச்சு. நிறைய கேட்காமலே கிடைக்கின்ற வாய்ப்புகள்லாம் வந்துடும். அங்க நீச்சமாகறாருங்க சுக்கிரன், நீச்சமாகிறார். அப்ப அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் முயற்சியை அதிகப்படுத்த சொல்லும். புரியுதுங்களா? நீச்சம்ங்கிறத விட்டுருவோம். சுக்கிரனோட அந்த அந்த அமைப்புல ராசி அதிபதி 5ல் இருக்காருன்னு எடுத்துங்க. அப்போ எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பயன்படுத்துங்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, தன்னோட 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போயிட்டாருன்னு எடுத்துங்க. அவர் 12 கூடியவர், ஆனா இந்த பக்கம் 5 கூடியவர். 4ங்கிறது நமக்கு வேண்டாம், நன்மைகள் நடக்கும் நாள், ஆர்வங்கள் பெருகும், வெற்றிகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உணவு பழக்க வகையில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. மிதுனமாகட்டும், மிதுன ராசியில ஆண் பெண் யாரா இருந்தாலுமே உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை இந்த நாள்னு சொல்லிக்கும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இதனால ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சிகள் உண்டு, பரிசுகள் பல கிடைக்கும், பாராட்டப்படுவீர், பலபட பாராட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாள்ல இருக்கு. அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள்லாம் கடகத்திற்கு உண்டு. ஏன் அப்படின்னா, சந்திராஷ்டம் இருக்குது, இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையில போய் பூஜை பண்றது, இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அதுவே அவர்களை என்றும் இளமையாக வைத்திருப்போதும் எல்லா விஷயத்தையும் நன்மைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் அங்க இருந்தாரு, இப்போ 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஒரு சிறப்பு தான். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் தான். இப்போ சுக்கிரன் தான் இது கெடுத்தாரா இல்லை, கேது இருக்கிறதே ஒரு நன்மை தான். ஏன்னா நிறைய பாராட்டப்படுவீர்கள், நிறைய விஷயங்கள் செய்வீங்க, நிறைய தேவையில்லாத சண்டை சச்சரவுக்குலாம் போகாம உங்களுக்கு காத்திருந்தது கேது தான். புரியுதுங்களா? இல்லைன்னா நீங்க எங்கேயாவது எதையாவது மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா எல்லா விஷயமும் அவசரமா போற வேலையில போய் கவனம் இல்லாம இருப்பீங்க. வண்டி வாகன பயணிகளும் கவனம் இல்லாம இருப்பீங்க. அதனால சில தொந்தரவுகள் வந்து நீங்கும். அதனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையும் தேவை என்பதை உறுதியாக சொல்லுகிறேன். பார்த்து இந்த இந்த நல்ல பாராட்டு கிடைக்கின்றதை விடவும் கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். கன்னிராசி என்பவர்களுக்கு ராசிக்குள் சுக்கிரனின் பயணம், அது நீச்சமா இருந்தாலும் 7 கிரகமா இருக்கு அப்படி எடுத்துக்கங்க. அது உச்ச கிரகம் 7ல, இங்க நமக்கு நீச்சமா இருக்கு. ஆனா இங்கிருந்து நேரம் அவர் 7ஆம் இடம் தான் பாக்குறாரு. அது பரிணமிப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரக மாற்றத்துல இன்னைக்கு நல்ல ஒரு யோகமான நாள் தான் சொல்ல உங்களுக்கு. விருத்தி உண்டு. நிறைய விஷயங்களை புதிய முயற்சிகள் செய்யும் போது வளரும். நீங்க தொட்டு எடுக்கிற காரியங்கள், தொட்டு எடுக்கிற வேலைகள் வந்து சீக்கிரத்துல முடிஞ்சு அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பு. பயணங்களால் வெற்றி உண்டு. அனுகூலம், ஏற்றம் தருகின்ற அமைப்பெல்லாம் இருக்கிறது. அப்படின்னா இந்த பயணத்தால எனக்கு நன்மை நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். பயணங்கள்ல ஏற்றம் சொல்லி இந்த பயணமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தருகின்ற அமைப்பாக இந்த நாள்ல இருக்கிறது. பயன்படுத்திக்கங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து சில பல நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. நன்மைனா என்ன மாதிரி நன்மை அப்படின்னா, சில மனசு சஞ்சலங்கள் இருந்துச்சுங்கன்னா அதெல்லாம் மாறிடும். ஒரு மன நிம்மதியான ஒரு ஓய்வு, நல்ல உணவு, சிறப்பான பயணம், தெய்வீக வழிபாடு, இறை கருணை, இதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்கள், தனுசையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து பக்தி பளிச்சுன்னு மேலோங்க. நீங்க என்ன பண்ணீங்க, கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைன்னா கிடையாது. இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு அமோகமான, ஒரு அற்புதமான, எல்லாவித செலவினங்களையும் கட்டுப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து கொஞ்சம் மனசஞ்சலங்கள் வந்துகின்ற அமைப்பு தான். ஏன்னா என்ன மனசஞ்சலம் அப்படின்னா, நம்ம நினைச்சுட்டே இருக்கிறோம், அது நடக்க மாட்டேன்றது. நம்ம என்ன எஃபெக்ட் போட்டாலும் நமக்கு இறைவன் கருணையை காட்ட மாட்டார். அப்படின்னா குருவின் பார்வை இருக்கிறது சனியின் வீடு. புரியுதுங்களா? நீங்க உழைக்கணும். உழைக்காம என்ன அங்கேயே இருந்துட்டு எனக்கு எல்லாம் நடக்கணும் நடக்காது. இதுலதான் நீங்க கவனமா இருக்கணும். கொஞ்சம் மனச்சலனம் வந்து நிற்கின்ற நாளாக இருக்கிறது. கவனம். கும்பராசி என்பவர்களுக்கு சந்திரன் ராகு சேர்க்கைன்றது மிகப்பெரிய விஷயத்தை தருகின்ற அமைப்பு தான். இருந்தாலுமே எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும்னு சொல்லலை. இந்த மாதிரி சந்திரனோட பயணம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த நாள்ல கவனமா இருந்தால் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும். பயணங்கள்ல தானும் போயிடக்கூடாது. எல்லா பயணத்துக்கும் சில விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்குதானா? இருக்கு. சிறப்பான முறையில் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய வந்து சேரும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான மகிழ்ச்சி கொண்ட நாளாக இருக்கிறது. நீங்க வந்து ரொம்ப ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் சில விஷயங்கள் செய்து நல்ல மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்குது. நீங்க செய்கின்ற செயலால் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். நீங்க செய்கின்ற செயலால் வெற்றி அடையும்னு எடுத்துக்க முடியும். ஏன்னா நன்மைகள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ராசி அதிபதியின் தன்மையும் பிளஸ் அடுத்தடுத்து உங்க ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் பயணம், அவரின் பார்வை அப்படிங்கிறது வந்து அளப்பரிய நன்மைகளை இட்டு செல்லும். இந்த நாளில் சேர்கின்ற செல்வமும் பணமும் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கும் என்றதை உறுதியாக நம்பலாம். இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.